நாமக்கல்லில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 777 எரிவாயு சிலிண்டர்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் சட்டவிரோதமாக சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு புகார் வந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர், வருவாய்த்துறையினர் உட்பட அரசு அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கரூர் சாலையில் உள்ள KBK ஏஜென்சிக்கு சொந்தமான இடத்தில் அனுமதியின்றி 777 சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. அந்த சிலிண்டர்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சிலிண்டர்கள் விநியோகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட 3 லாரிகள் மற்றும் 1 மினி லாரியையும் கைப்பற்றினர். சிலிண்டர்கள் பதுக்கப்பட்ட சம்பவம் குறித்து உணவுப் பொருள் தடுப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட சிலிண்டர்கள் சேலம் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது.